வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இது அருமையான காலை வேலையில ஒரு மோட்டிவேஷன் டைம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு சாதாரண காமன் பீப்புள். 95% இதை தான் நினைச்சிட்டு இருக்காங்க பூமியில இருக்க எல்லா மக்களும். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஆனா உண்மையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம்ன்றது இருக்காது. அதை தாண்டி அடுத்து வேற என்ன இருக்கு அதை தேடி உங்க மைண்ட் ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிடிச்சதை தேடி ஓடுறது தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க ஓடுற பாதையை முடிவு பண்றது தான் உங்களுக்கு அந்த நல்ல நிம்மதியை கொடுக்கும். அதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்கன்றது தான் உங்களுக்கு எப்பவுமே வெற்றியை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை தேடி ஓடி அலையறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேடுங்க. ஏன்னா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அது வரைக்கும் சோகமா இருக்கிறது தப்பு இல்லையா? ஸோ விட்டு கொடுத்துடாதீங்க, தேடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்குன்னு அது கிடைக்கும். அது கிடைக்கும் போது அங்க அப்புன்னு பிடிச்சிக்குங்க. நீங்க அதை பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ அதை விட்டுறாதீங்க. ஏன்னா அதை தேடி இன்னும் பல பேர் வருவாங்க. அது வரும்போது அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு உங்களோட தகுதியை மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது எப்பவுமே ஹை ஸ்டாண்டர்ட்ல தானே இருக்கும். ஸோ நம்ம விலை உயர்ந்த பொருளை இல்லை விலை மதிப்பில்லாத பொருளை தான் மோஸ்ட்லி தேடுவோம். அந்த மாதிரி தேடும் போது அதை தேடுறதுக்கு இல்லை அதை திருடுறதுக்கு இல்லை அவங்ககிட்ட பறிக்கிறதுக்கு பல பேர் பலவிதமா முயற்சி பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நாம பத்திரமா அதை காப்பாற்றணும்னா நம்மளோட தகுதியை வளர்த்துக்க வேண்டியது முக்கியம். ஸோ போற பாதையில அந்த பொருள் உங்களை விட தகுதி இருக்க ஒருத்தர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட தகுதியை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட தகுதியை வளர்த்துக்குங்க. அதை தாண்டி வேற யாரும் அதை அடைய முடியாத அளவுக்கு அதுக்கு உங்களை க்ளோஸா வச்சுக்கங்க. அதை காப்பாற்றுறதுலயே உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது. அதை விட அதிகமான செல்வங்களும் அதை விட அதிகமான ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்றும் உங்களுக்கு கன்ஃபார்மா உங்க மனசு தேடும். அப்படி தேடும் போது மனசை அலப்பாய விடாம எனக்கு இது போதும் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்ல எனக்கு இது பத்தாது, இது கொஞ்சம் பழசாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் புதுசா இன்னும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க ட்ரை பண்றதா இருந்தா அதுவும் தப்பு கிடையாது. இந்த வாழ்க்கை உங்களோடது. நீங்க என்ன முடிவு பண்ணாலும் அதை பண்ணலாம். இங்க யாரும் உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு கிடையாது. நீங்களும் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. மனுஷனா பாருங்க. அடுத்தவனை நம்பி நம்ம பிறக்கல, உங்களை நம்பி அடுத்தவனும் பிறக்கல. அவன் வாழ்க்கையை வாழட்டும், நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க. யார் எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது மட்டும்தான் நீங்க நிஜமாவே சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. எங்கேயும் யாரையும் ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கூட திரும்பலாம். ஸோ கர்மா இஸ் ஆல்வேஸ் அ பூமராங். எனிவேஸ் மக்களே, நம்ம கூடி சீக்கிரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.